ஹலோ வியூவர்ஸ், இப்போ மதுரை மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது நான் சால்சாவும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா சால்சா கூட பார்த்துக்கங்க. இது லாங் வீடியோவும் போடுறேன் டீட்டெயிலாக. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுட்டு வர மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எப்பயும் நம்ம தாளிப்போம் இல்லைங்க, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு கொஞ்சம், இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காயை விட முந்திரி பருப்பு போட்டால் அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நான் முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம வதக்கி மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பின்னாடி நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இது வதக்கிட்டு இருக்கையில் இந்த சைடு ஒரு குக்கர் வச்சு மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. மட்டனை வேக வச்சது ஃபஸ்ட்டு மட்டனை சின்ன சின்னதாக எப்பயும் போல் நம்ம நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் வெறும் இதாக தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த மட்டன்லேயே கொஞ்சம் அந்த மிளகாய், மல்லிலாம் இறங்கி அந்த உரப்பு கொஞ்சம் உள்ளே இருக்கும். மட்டன் சாப்பிட்றப்ப மட்டனுக்கும் ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்க, அந்த உரப்பு எல்லாம் சேர்த்து வரும். அந்த மாதிரி அந்த குக்கர்லேயும் அதை சேர்த்து குக்கரையும் தண்ணி ஊற்றி, மட்டனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மசாலாவே ரெடி பண்ணி இதே மிக்சியில் அரைச்சிட்டு குக்கர்லேயும் இந்த மட்டன் எப்படி 5-6 விசில் விடுற மாதிரி தான் இருக்கும். ஊரில் எல்லாம் மட்டன் ஒரு 2-3 விசில் விட்டுவாங்க. நமக்கெல்லாம் இங்கே டெல்லியில் எனக்கெல்லாம் ஒரு 5-6 விசிலாவது விடணும். என்ன மட்டன் கொடுக்குறாங்களோ தெரியலங்க. அதனால் ஒரு 5-6 விசிலாவது விட்டு அப்போ தான் அது கொஞ்சமாவது சாஃப்ட் ஆகும். அந்த மாதிரி விட்டு நான் எடுத்து வச்சுக்குவேன். வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ தான் நான் வெங்காயமே சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, முந்திரி பருப்பு இதையும் நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் தேங்காயை போட்டு பண்ணாமல் ஒரு தடவை முந்திரி பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மதுரை அந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹோட்டல்லாம் மேக்ஸிமம் தேங்காயோட முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. நான் அன்றைக்கி தேங்காயே போடலை. தேங்காயும் இல்லை, என்கிட்ட தேய்ந்து போச்சு போல் இல்லை, இது இல்லாமல் போயிடுச்சு. அதனால நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டேன். மேக்ஸிமம் நான் மட்டனுக்கு முந்திரி பருப்பே போட்டு அரைச்சிடுவேன். அதுவே நமக்கு நல்ல குவான்டிட்டியில் நிறைய மசாலா கிடைக்கும். அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸும் கிடைக்கும். இப்போ மட்டனை நல்லா வதக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 5-6 விசில் விட்டு உரப்பு பார்த்துக்கங்க. இதுலேயும் நம்ம பச்சை மிளகா சேருவோம். அப்புறமும் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாப்பொடி, ஒரு மல்லிப்பொடி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல் போடுறதுக்காக மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயை தான் எடுத்து வச்சுக்கணும். பெரிய கடாயில் எப்பயும் போல் திருப்பியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் திருப்பி சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்க தான் வேணும். இப்போ தான் குழம்பு தாளிக்கிறோம். அதுக்கும் பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் குழம்புக்கு கொஞ்சம் அங்கங்கே வெங்காயம், தக்காளி தெரிஞ்சதானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் திருப்பி கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திருப்பி இதை குழம்புல மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்க்க போடலாம். அதுக்காக கொஞ்சமாக அதில் போட்டிருக்கோம். அதில் கூட கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லுக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு அப்புறம் மட்டன் வேக வச்சுருக்கோங்களாம் ஆல்ரெடி அதை அப்படியே அந்த தண்ணியோடய சேர்த்து இதில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. அதை அப்படியே சேர்த்து இதில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இதுலேயும் திருப்பி மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் சக்தி மசாலா, மட்டன் மசாலா இருக்குல்லங்க, அது 1 ஸ்பூன். இப்போ திருப்பி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் அந்த சக்தி மசாலா நம்ம என்ன தான் இது போட்டு அரைச்சாலும் அந்த ஒரு மட்டன் மசாலாவில் இருக்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் அது கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனோம்னா
மதுரை மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காயில் எவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதை விட டபுள் மடங்கு டேஸ்ட்டு முந்திரி பருப்பில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் ஃப்ரைன்னு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான். ஈரல் ஃப்ரை நாளை கழிச்சு போஸ்ட்டு பண்ணுறேன் நான். இப்போ மட்டன் குழம்பு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு நாள் ஈஸி தான். வெங்காயம் தக்காளி இது மட்டும் வதக்கி அரைச்சி போடுறதா வேலை, மற்றபடி ஒன்றும் பெரிய வேலை இல்லை.